இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கே வந்து பயங்கர ஷாக்கிங்கு. ஏன்டாடி ஊரில் எவ்வளோ ஃப்ராடான விஷயம்லாம் வந்து நடக்குது. அந்த ஃப்ராடான விஷயத்தெலாம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து போய் பார்க்குறீங்களாடா, அது என்ன ஏதுனாச்சும் விசாரிக்கலைங்களாடா, அதெல்லாம் வந்து பண்ணுறதில்ல. ஒரு விஷயம், ஒரு சின்னதொரு விஷயம் வந்து பிடிச்சிக்கினீங்க, இதை பிடிச்சிக்கின்னு ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வயிற்றிலே வந்து அடிக்கணும், இதுதான் உங்களோட எண்ணமாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது, எதுக்காக வந்து இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. நம்முடைய உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ வந்து போன சம்மர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணார் போல். அப்படியே இருக்கும்போது அந்த வீடியோ தான் வந்து இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து என்னத்தை வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி தர்பூசணி பழம் இருக்குல்ல, அந்த தர்பூசணி பழத்தில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் இருக்குல்ல, அந்த சிவப்பு நிறத்தை இன்னும் வந்து தூக்கி காட்டுறதுக்காக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் மூலயமாக கெமிக்கல்ஸை வந்து உள்ளே வந்து அனுப்புகிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா போகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த நிறமிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கலரை வந்து தூக்கி காமிக்குது. இதனால் மக்கள் வந்து ஏமாந்து போயிட்டு இந்த பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படி வந்து வாங்கி சாப்பிட்றனால இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து புற்றுநோய் கூட வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க மக்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி தர்பூசணி பழத்தை வந்து வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பழத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்டாடே, நான் ஒரு பழத்தை வந்து வாங்குறேன், அதில் வந்து ஊசி போட்டுக்கிறாங்களா போடலையான்ட்டு எனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து கேள்வி கேட்கலாம். அதுக்கு அவர் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தார். என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு பழத்தை வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பழத்தை வாங்கி அதை வந்து ரெண்டாக வெட்டுங்க. ரெண்டாக வெட்டி ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து எடுத்து அந்த பழத்து மேலே வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த நிறமி வந்து அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒட்டும். ஸோ அப்படி வந்து ஒட்டுச்சு அப்படின்னா அந்த பழத்தில் வந்து நிறமிகள் இருக்குது, கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக வந்து பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பழத்தை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துருந்தார். அவருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுங்கள் சார், இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள், இதன் மூலமாக வந்து மக்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல். அதை வச்சு அவரும் வந்து சொன்னார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாய நிலத்துக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா, விவசாய நிலத்தில் அறுவடைக்கு இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணி பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வெட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு தடவினீங்கனாலுமே அந்த பழத்திலையுமே உங்களுக்கு நிறம் வந்து ஒட்டும். நார்மலாக வரக்கூடிய எல்லா பழங்கள்லையுமே இந்த நிறமிகள்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இயற்கையாகவே இந்த நிறமிகள் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவர்ச்சிக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஆனால் அவர் சொன்ன விதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒட்டுச்சு அப்படின்னா அதை வந்து சாப்பிடாதீங்க அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் இருந்த தர்பூசணி பழங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பழத்தை வந்து வியாபாரம் பண்ண முடியாமல் அறுவடைக்கு தயாரான அந்த பழத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாமல் அல்லாடிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்க தோணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தர்பூசணி பழம் அப்படின்றப்ப சாதாரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல முடியுது. இதே ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஜூஸ் வருது, ஒரு மேங்கோ ஜூஸே வருது அப்படின்றப்ப அந்த ஒரு மேங்கோ ஜூஸை வந்து வாங்கி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து சொல்ல முடியுமா? வெளிப்படையாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? ஒரு மாம்பழம் இருக்குது, ஒரு மாம்பழத்தை வச்சுட்டா வந்து ஒரு மாம்பழ ஜூஸ் வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு பாட்டில் ஒரு 100 ml ஒரு 200 ml இருக்கக்கூடிய ஒரு மேங்கோ பாட்டிலில் எவ்வளவு மேங்கோ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து சொல்ல முடியுமா? அண்ட் தென் எந்த அளவுக்கு கெமிக்கல் அந்த மேங்கோ பாட்டில் மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சள் கலரில் மாறதுக்கான காரணம் என்ன? அதில் எந்த அளவுக்கு நிறமிகளை வந்து ஆட் பண்ணுறாங்க, எந்த பர்சன்டேஜில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பழத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பிரித்து வந்து மேய முடியுது. இதே சம்மர் சீசனில் 2 விஷயங்கள் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இது என்னது நுங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி தர்பூசணி பழங்கள் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இன்னொரு பக்கம் போனோம் அப்படின்னா தனியார் நிறுவனங்களுடைய அந்த ஜூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை தான் வந்து குழந்தைகள் எல்லாமே வந்து சம்மர் சீசன் வந்து அதிகமாக வந்து வாங்கி கொடுப்பாங்க. இந்த பழங்களை சாப்பிட்றவங்கள விட அதிகமாக வந்து இந்த ஜூஸை தான் வந்து அதிகமாக வந்து குடிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஜூஸை உங்களால் வந்து போயிட்டு ஒரு கம்பெனி நேரடியாக போயிட்டு எவ்வளோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு நிலைமைகளை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையாவது உங்களால் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து வெளியில் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்காச்சும் உங்களுக்கு வந்து திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் வந்து உங்களை வந்து பார்த்து கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு சின்னதொரு விவசாயிகளை நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்க முடியும். ஆனால் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை போய்ட்டு உங்களால் நேரடியாக கழுத்து பிடிச்சி வந்து நெரிக்க முடியுமா? அதை வந்து பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு சேஃபான ஒரு தொழில் முக்கியம், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முக்கியம். உங்களுக்கு வந்து எங்கே அடித்தா திரும்ப வந்து பதில் வராதோ அங்கே வந்து கேட்பீங்க, எங்கே அடித்தா பதில் வந்து வலுவாக வருமோ அங்கே வந்து கேட்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தயவு செஞ்சு வந்து பண்ண பாருங்கள். உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். நன்றிகள்.